இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்தோட எடிட்டர், இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஜானு தான். விஜய் வந்து ஆக்டர். என் பேச்சை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை சிஎம் ஆக்கிடுவேன். நீங்கள் சும்மா வரவன் போகிறவன் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா நீங்கள் சிஎம் ஆக மாட்டீங்க. இல்லை, இப்படி தான் பாமக தலைவர் அன்புமணி சொன்னார். அதே தான் இவங்கெல்லாம் சொல்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகலைங்க. அதான் பிரச்சனை எங்களுக்கு. விஜய் நான் எந்த அளவுக்கு சோம்பேறின்னு சொல்லவா? இப்போ அவர் இன்னும் பாலிடிக்ஸை சீரியஸாக எடுத்துக்கல. சார் நீங்கள் 160 சீட் ஜெயிச்சிட்டோம் சார். நம்ம நீங்கள் வந்து சும்மா ஃபார்மாலிட்டி தேர்தல் சந்திக்க வேண்டியது 4ஆம் தேதி வந்து 10 மணிக்கெலாம் நீங்கள் முதலமைச்சர் சொல்லிடுவாங்க. நீங்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி போய் பதவி ஏற்றுக்கணும். இதுதான் சார் நம்மளோட ப்ராசஸ். ஏங்க நீங்கள் 60 பேர் நேர்காணல் பண்ணார்ல விஜய், நான் என்ன கேட்குற ஃபோட்டோ பார்த்தீங்களா? இல்லையே. தூய சக்தின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல. நான் தூய சக்தி, நான் வந்தால் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். உங்களோட பொதுச்செயலாளர் காசு வாங்குறவங்களை தடுக்க முடியல. பஸ்யானந்த் சம்பாரிச்சுக்கிட்டோம். இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல், நமக்கு இனிமேல் நம்ம சம்பாதிக்க முடியாது. அதனால சொல்கிறேன்னா, ஜான் அப்போ என்ன சொன்னது, விஜய்க்கு மற்ற அரசியலாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மட்டும் தான் விஜய்க்கு இன்னும் புரியலை. அதை மட்டும் நான் இப்போ கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் சொல்லி சொன்னார். விக்கிரவாணி மாநாட்டிலிருந்து இன்னைக்கு கடைசியாக நடக்கிற கூட்டம் வரைக்கும் எல்லா பாஸும் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? முதல் முறையாக எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க, மிக்க நன்றி சார். நன்றி. விஜய் அவர்கள் 28ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு பெரம்பூரில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகிறாராம். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5 தொகுதி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாராம். எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் சொல்கிற விஷயம் தகவல் தான். தகவல் வெற்றி கழகத்திலிருந்து தகவலாக தான் வருது, அறிக்கையாக தான் வருது. ஏன்னா முந்தானால் வந்த தகவல் என்பது 27ஆம் தேதியிலிருந்து விஜய் பிரச்சாரத்திற்கு போகிறார். அப்புறம் இன்னொரு செய்தி 29ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரத்துக்கு போகிறார். 2 செய்தி வந்துச்சு. இதில் எது வந்து சரியான தகவல், எது தவறான தகவல்ங்கிறது தெரியல. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. விஜய் ஒருவேளை பாம்பேலேருந்து ஒரு லேட் ஆயிடுச்சு சார். இல்லை, மும்பையிலேருந்து வந்திருப்பாரு, இந்த நேரத்தில் வந்திருப்பாரு. பட் ஸ்டில் எனக்கு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா மும்பைக்கு அவர் போனாருங்கிறத பார்த்தோம், அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்தாருங்கிறத பார்க்கல. நீலாங்கரை போனதையோ இல்லை பனையூர் போனதையோ பார்க்கல. ஏன்னா இந்த ரொம்ப பரபரப்பாக இருக்கின்ற இந்த காலத்தில் நம்ம எல்லா தலைவர்களையும் பார்க்கின்றோம். நம்மளோட பேரல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கிட்ட வந்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு, நேர்காணலை முடிச்சு, நாங்கள் வேட்பாளர் பட்டியல் ரெடி அப்படின்னு அவங்க சொல்லி வெளியில வந்து பேட்டி தராங்களே, சீட்டு கொடுத்தாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் எல்லாம் வந்துட்டாங்க, பேசுறாங்க. அவங்க திமுக தரப்புலையும் பேசுறாங்க. ஆர்எஸ் பாரதி பேசும்போது 12,000 பேரை நேர்காணல் பண்ணிருக்கோன்னு சொல்லி பார்க்குறோம். உதயநிதி அவர் ஆப்போசிட்ல உட்காந்து நேர்காணல் கொடுத்ததை பார்க்குறோம். அடுத்த நாள் KN நேரு கொடுத்ததை பார்க்குறோம். ஸோ ப்ராசஸ் நடக்குதுங்கிறத கண் கூட பார்க்குறோம். நம்ம அப்டேட் கண் கூட பார்க்குறோம். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டக்குன்னு கூட்டணியை முடிச்சாரு. அடுத்தபடியாக வந்து எந்த தொகுதிங்கிறத அறிவிச்சாங்க. வேட்பாளர் பட்டியல், முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நான் கிளம்புறேன், இப்போ தேர்தல் அறிக்கையை கொடுத்தாரு, நான் கிளம்புறேன், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சீமான் அதற்கு முன்னாடியே திருச்சி மாநாட்டிலேயே வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு அவர் பிரச்சாரம் திருத்தணியில் ஆரம்பிச்சு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்க்குறோம். இதுல இவங்க எல்லாரும் கண் கூட நம்ம ஒரு வித்தியாசம் நல்லா பார்த்து கண் கூட அதெல்லாம் பார்க்குறோம். செய்தியாளர்கள் உங்களை மாதிரி செய்தியாளர்கள் போய் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் விஜய் விஷயத்துல, தாவிக விஷயத்துல ட்விட்டர்ல வர தகவல், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கசிய விடுற தகவல், இல்லை தாவேக தரப்பு கசிய விடுற தகவல், இதுதான் தொடர்ச்சியாக இந்த கட்சி முழுக்கவே வந்து டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வ. நான் டக்குன்னு பார்த்தேன், நீங்க கேட்ட உடனே டக்குன்னு பார்க்கும்பொழுது கடைசியா விஜய் போட்டது பாண்டிச்சேரியில் நிர்வாகிகள், பாண்டிச்சேரியில் வேட்பாளர்கள் தலைமை செயலக அறிவிப்பு. ஸோ ட்விட்டர்லையோ இல்லை செய்தியாளர்களுக்கு கொடுக்கின்ற செய்தியாகவோ அது வரும் பொழுது விஜய் உண்மையிலே போவாரா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் போக மாட்டார் பிரச்சாரத்துக்கு போவார். ஒரு ரொம்ப பாயிண்டடான 10 இடங்களுக்கு போவார். இங்க விஜய்க்கு வந்துங்க இன்னைக்குமே இந்த தேர்தலில் நம்ம வந்து இவ்வளோ தீவிரமாக செயல்படணும் அப்படிங்கிறதா இருக்கானா? இல்லை. அவர் இன்னும் பாலிடிக்ஸை சீரியஸாக எடுத்துக்கல. நீங்க பாருங்களேன், நீங்க பாண்டிச்சேரியில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற அதே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி மும்பைக்கு போறாரு. மும்பையில் இருக்காரு. பர்சனல் நம்ம சொல்லலாம், நம்ம என்ன சொல்லலாம். ஆனா பர்சனல் இல்ல சார். ஆக்சுவலி என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு வந்து கூட்டணிக்கான அடிச்சுக்கிறாங்க. பல பேர் அதிருப்தியில வெளில வர்றாங்க, எப்பா எனக்கு இந்த சீட்டு கம்மியா. ஸோ அந்த அப்பேற்பட்ட பிரச்சனையில வந்து ஒரு வந்து பாம்பேல வந்து வளகாப்பு நிகழ்ச்சிக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா என்ன அதான் சொல்றேன் இல்லையா, அதுதான் சொல்ல சீரியஸ்னஸ், பாலிடிக்ஸோட சீரியஸ்னஸ். உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல்ல சீரியஸா இருக்காருன்னா நிச்சயமா இல்லை, என்னைக்குமே இல்லை. அவர் என்னன்னா ஒரு விஷயம் நம்ப வைக்கப்படுறார். என்ன சார், நீங்கள் 160 சீட் ஜெயிச்சிட்டோம் சார். நம்ம நீங்கள் வந்து சும்மா ஃபார்மாலிட்டி தேர்தல் சந்திக்க வேண்டியது 4ஆம் தேதி வந்து 10 மணிக்கெலாம் நீங்கள் முதலமைச்சர் சொல்லிடுவாங்க. நீங்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி போய் பதவி ஏற்றுக்கணும். இதுதான் சார் நம்மளோட ப்ராசஸ். இதை நம்புறாரு விஜய். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்புறாரு. ஏன் நம்புறாருன்னா, எந்த நம்பிக்கையில் நம்புறாரு சார்? ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெரியாதுங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு, என் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ தெரிஞ்ச அரசியல் கூட விஜய்க்கு தெரியாது. இது வந்து சில கேட்குறவருக்கு என்னடா அவன் எப்படி பேசுகிறான்னு தோணும். இல்லை, அதான் உண்மை. விஜய்க்கு அரசியல் தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக அவர் களத்திற்கு வந்திருப்பார்.
தொடர்ச்சியாக என்ன நடக்குதுங்கிறத அப்டேட்டடாக இருந்திருப்பாரு. பல விஷயங்கள் அவரே வந்து இப்போ நேர்காணலாம் அவர் என்ன சொல்லுவாருப்பா மற்ற கட்சியை நான் பார்க்குறேன், அவங்களாம் வந்து நேர்காணல் பண்ணுறாங்க, நீ அந்த நேர்காணல் பண்ணுற ஃபோட்டோ கூட என்ன வச்சு போட மாட்டீங்கன்னு கேட்டிருப்பாரு. கண்டிப்பாக கேட்டிருப்பாரு சார். ஏங்க நீங்கள் 60 பேர் நேர்காணல் பண்ணார்ல விஜய், நான் கேட்குற ஃபோட்டோ பார்த்தீங்களா? இல்லையே. வீடியோ கூட ஓகே, கேள்வி கேட்கும் போது விஜய் ஒரு என்ன கேள்வி கேட்டாலும் ட்ரோல் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ 4 பேர் உட்காந்துருக்காங்க, விஜய் வந்து ஏத்தாப்புல உட்காந்து நேர்காணல் பண்ணார் அப்படின்னா சரி ஓகேங்க, இந்த கட்சி நேர்காணல் நடக்குது. நீங்கள் பாருங்களேன், அங்கேருந்து வீட்டில் வர்றது ஒரு ஷாட்டு, சினிமா மாதிரி தான், உள்ளுக்குள்ள போகிறது ஒரு ஷாட்டு, வெளியே வந்து இவங்கெல்லாம் கையில் பொக்கேவோடையும் பழக்கூடையும் நிற்கிற ஒரு ஷாட்டு, 4 ஃபோட்டோ வந்துருச்சா, அவ்வளோதான், நேர்காணல் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இல்லை சார், நேர்காணல் பண்ணுற அளவுக்கு வேட்பாளர் அந்த அளவுக்கு சரியா யாரும் இல்லையே சார். ஏன்னா பாண்டிச்சேரி வேட்பாளர் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் வேட்பாளர்கள் இல்லை, நேர்காணல் பண்றவரு நேர்காணல் பண்ற அளவுக்கு அறிவு இருக்கு அவருக்கு. அதாவது ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்கலாமே. அதனால தான் சொல்றேன் போட்டோ ஷூட். ஏன்னா கேள்வி கேட்கிறவருக்கு என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியாது, பதில் சொல்றவருக்கு என்ன பதில் சொல்ல தெரியும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்ப தஞ்சாவூர்ல ஒருத்தர் வராருங்க, சொல்லுங்க தஞ்சாவூர்ல இருக்கிற பிரச்சனை என்ன, திருப்பத்தூர்ல இருக்கிற பிரச்சனை என்ன, இவங்கெல்லாம் சொல்ற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகலைங்க, அதான் பிரச்சனை எங்களுக்கு. அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. வேற என்ன பிரச்சனை? மக்கள் பிரச்சனைக்காக நீங்க களத்துல இறங்கி அந்த விஷயத்துக்காக போராடி இருந்தீங்கன்னா, இந்த மக்களோட மக்களாக கலந்துருந்தீங்கன்னா தெரியும். ஒட்டுமொத்த கட்சியுமே அப்படிதான் இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப ஃபியூ மாவட்ட செயலாளர்கள் மட்டும் ஏதோ ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மக்களோட பழகி இருக்காங்களா, வெவ்வேறு கட்சிகள் இருந்திருக்காங்கன்னா அவங்க மட்டும் மக்கள் பிரச்சனைகள் போகணும்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் மற்ற எல்லோருமே போஸ்டர் ஒட்டணும், நீங்கள் வந்து தீபாவளிக்கு போஸ்டர் ஒட்டணும், பொங்கலுக்கு போஸ்டர் ஒட்டணும், விஜயோட பிறந்தநாளுக்கு போஸ்டர் ஒட்டணும், தன்னுடைய பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும். கட்சியோட மாநிலத்தில் எப்படி தெரியுமா, எல்லாருமே தன்னை விஜய் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட விஜய் எம்ஜிஆர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவன் அவனை விஜய் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா ரீல்ஸ் நீங்க பாருங்க, அவர் கார் திறந்து விடுவாரு, உள்ள வேகமா வருவாரு, கேக் வெட்டுவாரு, ஊட்டி விடுவாரு, சால்வ் போடுவாரு, வாய் திறந்து பேசவே மாட்டாங்க. இந்த வாய் திறந்து பேசினா அவங்களோட மாட்டிக்குவாங்க. எல்லா ரீல்ஸ்லயும் பாருங்களேன், கன்சிஸ்டண்டா எல்லா ரீல்ஸ்லயும் பாருங்களேன், வேகமா போவாங்க, டாக்டரை பார்ப்பானுங்க, போலீஸை பார்ப்பானு, என்னென்னமோ கதைகள்லாம் வரும், ஆனா வாய் திறந்து பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த மாவட்ட செயலர்கள் நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுப்பா, புதுக்கோட்டை பிரச்சனை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை இருக்கிற சார் நீ அங்கேயும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம் அதான் சொல்லுவாங்க. ஆமா, இவர் வந்து ஆமாப்பா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலப்பா, இவர் என்ன கேள்வி கேட்க முடியும்? நீங்க மற்ற கட்சிகள்ல வெவ்வேறு மாதிரி விமர்சனங்கள் வரப்பா, காசு எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க, சமூக ரீதியாக சொல்லி சொன்னாங்க, நீ தொகுதிக்கு ஏற்கனவே என்ன வேலை பார்த்துருக்கா, இப்போ இந்த தொகுதி நீ சப்போஸ் மாறினா இந்த தொகுதிக்கு என்ன வேலை செய்வா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். இந்த கட்சியில் அதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்று, நீ நேர்காணலாம் என்னங்க, நீங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு 4 பேர் வந்திருக்காங்க சார், ஸோ 4 பேரில் யார் பெஸ்ட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதா நேர்காணல். ஆமாம், இப்போ திமுக என்ன சொன்னார், ஆர்எஸ் பாரதி 12,000 பேரை நாங்கள் நேர்காணல் பண்ணோம். அது சில பேர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் நாங்கள் நேர்காணல் பண்ணோம், நாங்கள் வந்து இதில் வந்து லிஸ்ட் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் இங்கே 60 பேருக்கு 60 பேர் தான் வராங்க உள்ள. 60 தொகுதி சொல்கிறாங்களா, 60 தொகுதிக்கு 60 பேர் வராங்க. இந்த 60 பேர்ட்ட விஜய் என்ன கேட்பாரு, நீ தான் நிற்க போறியா, சரி ஓகே ரைட் கிளம்பு, நிற்க போறியா நீ, ஓகே. நீங்கள் என்ன கேள்வி இருக்கு, ஏற்கனவே ரன்னிங் ரேஸில் ஒருத்தரை மட்டும் ஓட விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறதுல என்ன, அதானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவர் தான் வருவார், இல்லை அவர் சும்மா உட்காந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அப்படி தயவுசெய்து ஓடுப்பார், உட்காரக்கூடாதுப்பான்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போது நேர்காணல் பண்ணுறது அப்படிங்கிறதுலே புஸ்ஸி ஆனந்த் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டை கொடுத்து, அண்ணே இதான் தம்பி தான் இப்போ லிஸ்ட்டு சைன் பண்ணி, நீ இப்போ மாவட்ட செயலர்கள் யாருன்னே தெரியாமல் சைன் பண்ணிடல, ஆமாம் அதே மாதிரி இது சைன் பண்ணி கொடு, சரி நான் சைன் பண்ணி கொடுத்துறேன், ஓகே. விஜய் நான் எந்த அளவுக்கு சோம்பேறின்னு சொல்லவா, இப்போ ஃபார்ம் பி கொடுக்கணும்ல, ஆமாம் அந்த ஃபார்ம் ஏ வந்து ஃபார்ம் பி சில நேரம் தலைவரை சைன் பண்ணுவாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணிப்பாரு, ஃபார்ம் பியில் சைன் பண்ணுற அத்தாட்சியை நான் வந்து புஸ்ஸியானந்தை கொடுக்குறேன், 2 கையெழுத்து நாள் போட முடியாது, ஃபார்ம் பி நீங்கள் கையெழுத்து போடுங்கண்ணா, நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பார். எனக்கு சும்மா கையெழுத்து போடாதீங்க, இல்லை கையெழுத்து கூட போட சோம்பேறித்தனம் தாங்க அவருக்கு. இது ஐயோ இது வேறு 234 ஃபார்மில் சைன் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு யோசிக்க, கையெழுத்து போகிறது யோசனை பண்ணிட்டாருன்னா வேட்பாளர் தேர்வு பண்ணுவார், தேர்வு பண்ண மாட்டார். மற்றலாவது தமிழகத்திற்கு 115 பேர் செலக்ட் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குல்ல. ஆமாம், பாண்டிச்சேரியில் 30 பேரை விஜய் எப்போ பார்த்தாரு, இல்லை அட்லீஸ்ட் அவங்க பனையூர் ஆஃபீஸ்க்காக வந்தாங்களா? வாய்ப்பு இல்லை. யார் இப்போ நேர்காணல் பண்ணா? இந்த கட்சியில் கடுமையாக உழைத்து சைக்கிள் ஓட்டி பேனர் வச்சவங்க தான் நான் அடிமட்ட தொண்டனுக்கு தான் அடிமட்ட தொண்டனுக்கு. ஆனால் அந்த மேடையில் நீங்கள் பாருங்க, ஏதாவது ஒரு அடிமட்ட தொண்டை மேலே நிற்கிறானா? யாருமே இல்லையே சார். யாதவ் அர்ஜுன் எந்த ஊரில் அடிமட்ட தொண்டனாக இருந்தார்? சீட்டா நிர்மல்குமார் எங்கே வந்து அவர் போய் போஸ்டர் ஒட்டினாரு? அருண்ராஜ் எந்த ஊரில் பேனர் வச்சாரு? நான் உங்கள் டேர்ம்ஸ்க்கே வர்றேன், இல்லை வந்து வேற யாராவது அங்கே பிளாக் டிக்கெட் விற்றாங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே மேடையில் அலங்கரிக்கிறவங்க எல்லாருமே வெவ்வேறு கட்சிகள் வந்து இப்போ வந்தவங்க அவங்களுக்கும் விஜய்க்குமே சம்பந்தம் இல்லாதவர்கள். ராஜ்மோகன் இப்ப பண்ணாரு, இங்க பேனர் ஓட்டினாரு, இங்க போஸ்டர் வச்சாரு, இங்க பலாபிஷேகம் பண்ணாரு, எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா ராஜ்மோகன் திமுக தீவிரமா பேசிட்டு இருந்தாரு. ஆமா, அப்ப அவர் எல்லாம் கொண்டு வைக்கிறீங்க. அதே மாதிரிதான் இங்க வேட்பாளர்களையும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்டமைப்புல இருந்து யாராவது எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்க இல்லாம புதுசா வரவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அப்ப 5 கோடி எனக்கு வந்துருச்சு, எனக்கு சேர வேண்டிய காசு எனக்கு வந்துருச்சு, நான் பாக்குறது வியாபாரம், நான் கடையை திறந்து வச்சிருக்கேன்,
வியாபாரம் யார் செஞ்சாலும் வியாபாரத்துக்கு யார் காசு கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். அதுதான் புஷியானந்த். ஸோ அந்த வேட்பாளர்களாக தேர்வாகாதவர்கள்லாம் வர்றாங்க, பனையூருக்கு வர்றாங்க, சத்தம் போடுறாங்க, 5 கோடி வாங்காதே, புஷியானந்த் வாங்காதேங்க. ஒரு சில பேர் தளபதியை திட்ட ஆரம்பிச்சாங்க. தளபதி எங்கே திட்டுறீங்க, அவர் விட்டுருங்க தளபதி. நான் சொல்கிறேன், அதான் விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? தூய சக்தின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, நான் தூய சக்தி, நான் வந்தால் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். உங்களோட பொதுச்செயலாளர் காசு வாங்குறவங்களை தடுக்க முடியல. அதானே, நீ கட்சிக்கு 1 கோடி தாங்க போகுது, 4 கோடி இவர் பாக்கெட்டுக்குள்ள புஷியானந்தர் பாக்கெட்டுக்கு போகுது இல்லை, அதையே உங்களால் தடுக்க முடியல. உங்கள் கட்சிக்குள்ளே இருக்க மாவட்ட செயலர் எல்லாரும் காசு வாங்குறாங்க. எல்லா மாவட்ட செயலர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, பொறுப்புகளுக்கு காசு வாங்குறாங்க. இப்போ வந்து சில மாவட்ட செயலர் என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷனுக்கு கீழே இருக்கிற வட்ட நகரத்துக்கிட்ட 5 லட்சம் கொடு, 10 லட்சம் ஏற்பாடு பண்ணு. ஓப்பன் டீலிங் போகுது. ஓப்பன் டீலிங். எனக்கு புஷியானந்தே ஓப்பன் டீலிங் கேட்குறாரு, நார்மல் காலே கேட்குறாரா, ஏமா 2 கோடிமா? எப்பயுமே ஓப்பன் தாங்க. அவர் அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாரு. நீ பேசினா பேசிக்க, ஏன்னா நம்பவே மாட்டார்ல. இதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஜய் வாய் மூடி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாமே தெரியும். வாய் மூடி. நான் இன்னொன்று சொல்றேங்க, நீங்க விக்கிரவாணி மாநாட்டில் இருந்து இன்னைக்கு கடைசியாக நடக்கிற கூட்டம் வரைக்கும் எல்லா பாஸும் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க அவங்க. அடப்பாவத்தை. எங்களோட லெகசி அதுதாங்க. நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லெகசி இருக்குங்க. திமுக மாணவர் போராட்டம், இருமொழி கொள்கை. திமுகவில் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள், கட்சியை பிரிச்சுட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. பாமக சமூக நீதி, விசிக தலித் அரசியல். இப்படி நீங்க எங்களோட லெகசிங்கிறது என்ன? பிளாக்ல டிக்கெட் விற்றோம், 1 நாள் டிக்கெட் விற்றோம், 2 நாள் டிக்கெட் விற்றோம். அப்போ அந்த லெகசி நாங்கள் கண்டினியூ பண்ணணுமா இல்லையா? ஆமா, விக்கிரவாணி மாநாட்டில் வித்து பழகிட்டாரு, துட்டு வாங்கி பழகிட்டாருங்க. ஞாபகம் இருக்கா? அப்பதான் ஓப்பன் வேன்ல வந்தாரு, மரத்துல தான் அப்பதான் இந்த பசங்களாம் கூச்சாங்க. அதெல்லாம் நினைச்சு திறந்தவனுக்கு திடுன்னு ஓடினாங்க எல்லாரும். என்னப்பா விஜய் பார்க்கறதுக்கு இப்படி ஓடுறாங்களா? விஜய் பார்க்கறதா ஓடுறாங்க. ஆனா அவன் என்ன சொன்னா, நான் 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன்ல. ஆமா. அப்ப என்ன உள்ள ஃபர்ஸ்ட் ரோட உட்காரன்னு சொன்னேன். கேட்டான். அவனோட கோரிக்கை இதுதான். அவன் என்னடா சினிமா மாதிரியே இந்த காசு, ஏன்னா அப்போ அந்த மண்டலத்தில் நடக்கும் பொழுது சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் இவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்தாரு புஷியானந்த். நீ பாதி காசு எடுத்து, நான் பாதி காசு எடுத்துக்கிறேன். ஓ, பிளாக் டிக்கெட்ல. பிளாக் இது விஜய்க்கும் தெரியும். விஜய் என்ன சொன்னாரு, அவன் என்ன பண்ணுவான், மாடு செயலர்கள்ட்ட ஒன்று நம்ம காசு கொடுக்க மாட்டோம், நான் காசு கொடுக்க மாட்டேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்போ அவன் டிக்கெட்டு தானே சம்பாதிக்கணும், டிக்கெட் சம்பாதிக்கணும்னு சொல்லி சொன்னார். அப்போது புஷியானந்த் சம்பாதிச்சுக்கட்டும். இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல், நமக்கு இனிமேல் நம்ம சம்பாதிக்க முடியாது. அதனால ஏன்னா நீங்கள் பாருங்க, எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? பெரிய குழப்பம் தாங்க உண்மையிலேயே. நான் உள்ளே போகும்போது நான் அந்த கேள்வியை கேட்டேன். தீவிரமாக வேலை செய்ய போகிறேன். ஏன்னா என்ன வந்து ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். பிரதர் பயங்கரமாக வேலை செய்ய போகிறார் பிரதர், 2 வருஷம் மக்களாக நிற்பார் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்று நம்பினேன். ஏன்னா 2 வருஷம் இருக்குது. நான் ஒரு வித்தியாசம். நான் அப்போ ஏன் அந்த மீட்டிங்கும் போகிறேன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் 2017 சொல்லி 2020 கிட்டத்தட்ட தேர்தல் நெருக்கத்தில் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப டிலே பண்ணிட்டார். பட் விஜய் அந்த ரஜினிகாந்த் அப்பயும் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு, அப்போ வரைக்கும் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் வந்து பரவாயில்ல கேரியரை விட்டுட்டு வரேங்கிறாரு. கடைசி 2 படம் சொல்லி சொல்கிறார். அப்பயே வந்து கிட்டத்தட்ட கோட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது, அடுத்த ஒரு படத்தை முடிக்க போகிறார். அப்போ நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் போகிறோம். ஆனால் விஜய் உண்மையிலேயே சீரியஸாக பாலிடிக்ஸை பர்சீவ் பண்ணவே இல்லை. அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து சரிங்களா, அப்போ வந்து ஆக்சுவலி விஜய் நிற்கிற மாதிரியான ஒரு நின்று பார்த்தலான்னு விஜய் சொன்னார். அப்போ ஜான் என்ன சொன்னார், அவர் பாட்டுக்கு புரியாமல் நிற்கலான்னு சொல்கிறார். நான் சார் நானும் நிற்க வேண்டாங்க, இடைத்தேர்தல்னா காலி பண்ணி விட்டுருவாங்க நம்ம ஊரில், நம்ம வந்து இது பல்ஸ் பார்த்துருக்கலாம்ல சார். இல்லை பல்ஸ் பார்த்துருக்கலாங்க. இடைத்தேர்தலே வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சு. இன்னொன்று அப்போ கட்டமைப்பு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமாம், அதை சொல்லி ரொம்ப ஓப்பனாக நம்ம இறங்குற மாதிரியான ஒரு சிக்கல் நாடாளுமன்ற தேர்தலே கட்டமைப்பு இல்லை. என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, ஜான் அப்போ என்ன சொன்னது, விஜய்க்கு மற்ற அரசியலாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மட்டும் தான் விஜய்க்கு இன்னும் புரியலை, அதை மட்டும் நான் இப்போ கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் சொல்லி சொன்னார். உண்மையே பரவாயில்ல, விஜய் கற்றுக்கிறார் போல இருக்குன்னு நினச்சி. ஆனால் அதற்கு பிறகு தான் நான் உணர்ந்தது, ஜானுக்கே அரசியல் தெரியாது. ஐயோ, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவன் என்ன அரசியல் தெரிஞ்சாதான் அவர் வந்து அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்க முடியும். நீ யாருக்கு ஒரு அரசியல் எங்க ஜானுக்கு வந்துங்க, இப்போது நமக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குற வட மாவட்டங்களில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. தென் மாவட்டங்களில் யார் அதிகமாக இருப்பாங்க, நீங்கள் வந்து மேற்கில் யார் இருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக அரசியல் தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஜானுக்கு தெரியாது. ஓ வட மாவட்டங்கள் வன்னியர்கள் இருப்பாங்களா பிரதர், ஓ தென் மாவட்டங்கள் முக்குளத்தில் இருப்பாங்களா பிரதர், நாடார் இருப்பாங்களா, தெரியாது. யாருமே என்ன சொல்லலம்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறீங்க, அப்பா இந்த பொருள் எனக்கு மார்க்கெட் பண்ணி கொடுத்தா மார்க்கெட் பண்ணி கொடுக்குற ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்கு தான் அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு, அதுதான் அவர் வேலையை பண்ணிட்டு இருந்தார். அவரை கொண்டு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இவங்க அவராக வந்து அன்புமணிகிட்ட வேலை பார்த்தாரு, மற்றவங்க வேலை பார்த்தேன்னு கதை சொல்லிட்டு இருக்க, உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் போகிற இடங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வர்றாரு. அவரோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் வர்றாரு அவர். அப்போ அவரை கொண்டு வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போட்டிங்கன்னா அவருக்கு என்ன அறிவு இருக்கும்? அறிவே கிடையாது. ஒன்றும் இல்லை, அவர் கற்றுக்கல. முதல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு சார்? இப்போதானே இப்போ 2021 அப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இல்லை கரெக்டு தான். பட் ஆனால் இதுலேயும் ஒரு வேறுபாடு இருக்குங்க. மற்ற கட்சிகள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கிறதுங்கிறது தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு உதவுங்கள்,
தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள் வந்த பிறகு அவங்களுக்கான இன்னைக்கு என்ன சோஷியல் மீடியா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சோஷியல் மீடியா ஒர்க்கு நீங்கள் வந்து இப்போது களத்தில் என்னென்ன வேலை செய்யணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் வயசானவங்களை கட்டி பிடிக்கணும், எந்த பாயிண்ட்ல குழந்தைய தூக்கணும், இது வரைக்கும் இன்னைக்கு பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கட்சி அப்படி கிடையாது. இந்த ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன தேவை? கொள்கை வேணும். கொள்கை ஜான் கொள்கை எழுதி கொடுங்க சார். கொள்கை தலைவர்கள் வேணும் ஜான், கொள்கை தலைவர்கள் எழுதி கொடுங்க, யாருங்கிறத கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கட்சி கொடி ஜான், கட்சி கொடியை கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுங்க. இது ஜானும் பண்ணுறதில்ல, அவரு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவார். ஸோ A to Z இந்த கட்சியை ஆரம்பித்து இந்த கட்சிக்கு ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்தோட எடிட்டர், இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஜானு தான். விஜய் வந்து ஆக்டர் சார். இன்னைக்கு நீங்கள் ஹீரோ, இன்னைக்கு செகண்ட் ஹீரோ, இன்னைக்கு சின்ன காமெடி ரோல், இதுதான் அவர். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி என்ன ஜான் ரொம்ப பெருமையாக சொல்கிறார். பிரதர் பார்த்தீங்களா எவ்வளோ சைலண்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறது. நான் சொன்னேன் நீ வந்து கண்டிப்பாக லஞ்சம் தான் கொடுத்துருப்பேன். ஆமாம், நான் 2 கட்சி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எந்த லஞ்சமும் கொடுக்காம. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ நாள் முதல்ல இழுத்ததே தப்பு. ஜனவரியில் பேப்பரை கொடுத்துட்டு ஆகஸ்ட் வரைக்கும் நீ இழுத்ததே முதல்ல தப்பு. உனக்கு வேலையே தெரியும்னு அர்த்தம். என்னென்ன குளறுபடி பண்ண, எத்தனை கொரி வந்துச்சுங்கிறது ஒரு ஆர்டிஐ போட்டால் தெரிஞ்சிடும். அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். பிரதர் பார்த்தீங்களா நான் எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ அவருக்கு எந்த அரசியல் அறிவு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த அப்படி சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் ஜான் எது சொன்னாலும் நம்பிட்டே இருந்தேன். ஜான் தான் உண்மையாக பரவாயில்லப்பா, பெரிய ஆள் போல இருப்பா அப்படின்னு நம்பிட்டே இருந்தேன். எது சொன்னாலும் கண்ணை மூடி நம்புவேன், எது சொன்னாலும் கேட்டுக்குவேன். ஓகே ஓகே, நான் எதோ சாருமே ஓகே சார். இவன் அதுக்கப்புறம் இவன் பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சாரெல்லாம் விட்டுட்டேன். ரொம்ப நார்மலாக பேச ஆரம்பிச்சு. அதையும் ஒரு குத்தி இருக்கும். அவர் சொல்லுவார் என் விஜய் சார் தான் சொல்கிறாரு அப்படின்னு. நீ விஜய் சார் சொல்லலாம், விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னா எனக்கு அரசியல் தெரியும், நீ முட்டாள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியும். நான் உனக்கு எதுக்கு மரியாதைங்கிறது நீ எப்படி பிஹேவ் பண்றதுல இருக்கு, உன்ட்டு இருக்கிற அறிவுக்கு தான் மரியாதை. திறமை உனக்கு அறிவே இல்லாத உன்னை வந்து நான் வாப்போ வாடா படம் சொல்றதே நீ வந்து சந்தோஷப்படணும் அப்படிதான் நான் நினைச்சிட்டேன். ஸோ ஒண்ணுமே தெரியாதவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டதுனால என்னன்னா விஜய்க்கு அரசியல் தெரியாத காரணத்தினால ஜானை வந்து முழுக்க நம்புறார். அவருக்கு எதுவும் தெரியாது. விஜய் வந்து ஜான் இது சார் திமுக அப்படின்னு ஓ அப்படியா ஓகே, அதிமுக ஓகே அப்படியா சார், நீங்கள் சர்வே எடுத்துட்டோம் சார், நீங்கள் 32.3 வந்திருக்கு அப்படியே ஜான் சூப்பர் ஜான். நாளைக்கு சொல்ல சார் வேலூர் கூட்டம் போயிட்டு வந்தீங்களா சார் 35 மாறிடுச்சு. நீ பாருங்களேன், டக்குன்னு வச்சு என்ன கேள்வி வைக்கணும், ஜான் நீங்கள் சொல்கிற 1% எத்தனை ஓட்டு சொல்லுங்கள். சிம்பிளாக கேட்கணுமா இல்லையா? விஜய் சொல்கிறாருல்ல 40%, நமக்கு 27%, 37% ஆளால் கதை விட்றாங்கல்ல. 40%னா 1%க்கு நீங்கள் சொல்கிற ஓட்டு எத்தனை? தமிழ்நாட்டில் எஸ்ஏஆருக்கு அப்புறம் எத்தனை வாக்குகள் இருக்குது, இதில் எவ்வளோ போலாகும், இதில் வந்து போலாகிற வாக்குகளில் நமக்கு எவ்வளோ போலாகும், மற்ற கட்சிகள் எவ்வளோ போலாகும், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீ 40% என்னங்கிறது நீங்கள் சொல்லலாம். ஆமாம், இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சும்மா அடிச்சோம் சார், நீங்கள் 32 ஆயிடுச்சு சார். சார் வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காங்க சார். விஜய்க்கு அவர் போடுற ப்ரெசன்டேஷன்ஸ் அவர் போடுற, நான் சொல்கிறேன் இப்போ நான் முதல்ல ஒரு மீட்டிங் போகிறேன் 1 மணி நேரம். நான் சொல்ல எனக்கு அரசியல் ஓரளவுக்கு தெரியும், பட் நான் ஏன் ஜானை நம்பினேன், உண்மையிலே பெரிய ஆள் போல இருக்குப்பா, 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காருப்பா நம்மள்ட்ட அப்படின்னு நான் நம்புறேன். ஐயனாதன் ஐயா ஏன் நம்பினாரு? அவர் என்னோட எவ்வளோ சீனியர் அவர். நான் சொன்னேன் ஒரு ஸ்டேஜ், ஐயா இவங்க என்னன்னே புரியலையா, ஜெகதீஷ் காலகட்டி வந்து அவசரப்படாத வெளியே வராத, சம் உள்ள இரு, நம்ம விஜய் திருத்திடலாம்னு சொல்லி சொன்னார். அவர் பார்த்துட்டு வந்து சொன்னார், விஜய் நமக்கு சரி பண்ணிடலாம், கவலைப்படாத, நான் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து விஜய் நீங்கள் படிக்க மாட்டீங்க, நானும் ஜெகதீஷ் சொன்னது கதையெல்லாம் சொல்கிறோம், ஒரு விஷயத்துக்கு கதையாக சொல்கிறோம், அதை நீங்கள் கேட்டுக்கங்களா சொல்லிட்டு வந்தேன். ஐயனாதன் எப்படி நம்பினாரு சார்? உண்மையிலே ஜான் ஏதோ அறிவாளி போல இருக்கு. எல்லாரையும் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஏமாத்திடுவார் ஈஸியாக. நான் ஏமாந்தவன், ஜெயலலிதா ஏமாந்தேன். நம்ம திரும்ப வந்து அது நம்ம ஏமாத்தினோம் தெரியறதுக்கு எல்லாம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது அரசியல் தெரிஞ்ச நாங்களே ஏமாறுறோம்னா அரசியலே தெரியாத விஜய் ஏமாற மாட்டார். அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பார், சார் என் பேச்சை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை சிஎம் ஆக்கிடுவேன், நீங்கள் சும்மா வரவும் போகிறவன் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா நீங்கள் சிஎம் ஆக மாட்டீங்க. இப்படிதான் பாமக தலைவர் அன்புமணி சொன்னார். அதேதான் அவர் தனதானே பதவி பிரமாணம் பண்ணது எவ்வளவு பெரிய காமெடியா இருந்துச்சு. வட்டிகள பாயிண்ட்டுக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு அரசியல் தெரியும், நான் நம்புறேன். ஆமா, அன்புமணி ராமதாஸ் கூட விடுங்க, சீனியர் ராமதாஸ்க்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். டேய் அவன் துரத்தி விடுறான்னு சொல்லியிருப்பார். உண்மையிலே சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னார், ஆக்சுவலி சொன்னார். அவர் சொன்னார், இவர் கேட்கல. ஏன்னா இவர் வந்தோடனே சார் இன் பண்ணுங்க, மைக் எடுத்து மாட்டுங்க, நம்ம வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படியா எனக்கு தானே பதவி பிரமாணம் பண்ணிக்கங்க, நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க சார் நம்ம அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அன்புமணி உண்மையை சிஎம் ஆகிட்ட போலன்னு நினச்சிட்டாரு. அப்போ ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு, என்னடா ஜெயிப்பா இவன் ஏதோ காமெடி பண்ணிருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ராமதாஸ் ஐயா கேள்வி கேட்குறாரு, என் பையன் 1 இயரோட கோர் பெல்ட்டில் நிற்கிறான், ஆமாம், அவனே எம்எல்ஏ ஆக்க முடியல உன்னால, நீ என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கேட்டிருக்காரு. ஓ ஸோ நீங்கள் அதான் சொல்லலையா, அப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸையே ஏமாத்துறாரு ஒரு தருணத்தில். சித்தராமையா வேலை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு, அங்கேருந்து காசெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டார். இப்போ அவரை ஏமாத்திருக்காரு. அப்போ பல பேர் ஏமாற்ற முடியுதுல்ல. அப்போ இவங்களாம் அரசியல் தெரிஞ்சவங்களையே ஒருத்தனால ஏமாற்ற முடியுதுன்னா, நீ இது சதுரங்க வேட்டை மாதிரி தான், அவங்களே ஏமாற்ற முடியுதுன்னா
விஜய் மாதிரி ஒண்ணுமே தெரியும் அவர்கள்ட்ட போய் இந்த பாம்பு வந்து விஜய், இந்த விஜய் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது பாத்துக்க தான் செய்யும். அதுதான் நடக்கும். ஸோ அதனால அவர் ஏமாறார். மற்றபடி வேற பெரிய காரணங்கள் அழுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல இப்போ இந்த புசியானது பேரம் பேசி பணம் வாங்குறாருல்ல சார், இதெல்லாம் ஜான் ஆரோக்கியம் தெரியுமா தெரியாது? இல்ல அவரு கட்டிங் நல்லா தெரியும். நல்லா கட்டிங் கொடுக்க மாட்டாங்க புசி, அவ்வளோலாம் கொடுத்துட மாட்டார் ஈஸியா. மாவட்ட செயலாளர்கள் ஷேர் பண்ணுவார். ஜானுக்கு எதுக்கு ஷேர்? ஜானுக்கு மேபி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஜான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வேற சில டிரான்சாக்ஷன் சம்பாதிப்பார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நீங்க வந்து அதானி ஊழல் குறித்து தாவேக்க பேசவே பேசாது. ஆமா, நமக்கு ஏன் தெரியாது. அப்ப ஜானுக்கும் அதானிக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு? ஓ பெரிய டீல் போடுவார். பெரிய டீல் போடுவார். இவர் புசியா இருந்தா அவர் தகுதி ஏற்ற மாதிரி மாவட்ட செயலாளர் வந்து எங்கெங்கெல்லாம் அடிக்கணுமோ அந்த மாதிரியான வேலைகள். நம்ம லாபிஸ்ட் மாதிரி இப்போ சில விஷயங்கள் பாராளுமன்றத்தில் நீங்க பேசினாலும் லாபி நடக்கும், பேசாட்டியும் லாபி நடக்கும். கண்டிப்பா அந்த மாதிரியான சில விஷயங்களை ஜான் செஞ்சு கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி விஜய் போய் பேசினார்ல, அதுல மிகப்பெரிய லாபி நடந்திருக்கான் இருக்கலாம். ஆனா நீங்க அதுல வந்து இப்போ பூலோகி நண்பர்களும் மற்றவர்களும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இது ஒரு காசுக்காக விஜய் நிக்கிறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி விஜய் அந்த காசுக்கு கிடைச்சி நின்னாரா? இல்லையே, நிக்கல. அதான் சிக்கல். நான் வந்து என்ன சொன்னாரு, தலைமைச் செயலகத்துக்கு மக்களை திரட்டி கூட்டிட்டு வருவேன் முதலமைச்சர் அவர்களே சொல்லி சொன்னார். ஆமா, ஏன் போகல? மறந்துட்டாரு போல. மக்களோட மக்களா நிப்பண்ணாரு. போனாரு, ஒரு 1 hour ஷூட்டை முடிச்சிட்டாரு. திரும்ப ஒரு செயற்குழு கூட்டத்திலையும் தீர்மானமா போட்டாங்க. ஆமா, அதை தாண்டி இப்ப பரந்தூர் மக்கள் வந்து வாங்க சார் சொல்லி சொன்னா நீங்க யாரும், நீ சொன்ன மாதிரி யாருன்னு கேட்பாரு அவர். இப்ப ஜனவரியில சொன்னேன், அது இந்த ஜனவரி அடிச்சு இன்னுமா நீ அதை நினைச்சிட்டு இருக்கு, இன்னுமா நம்பிட்டு இருக்குன்னு சொல்லுவார். அப்ப இந்த மாதிரியான வேலைகளை ஜான் செய்வார். பட் இந்த மாதிரி இந்த டீலிங்ஸ்ல பெருசா அவருக்கு ஷேர் இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முழுக்க புசி ஆனந்த் அவருடைய செலவு, மாவட்ட செயலருக்கு ஏதாவது பிரிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க. கண்டிப்பா சார், நிறைய விஷயம் பேசியிருக்கோம். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார்.